இன்றைக்கி மே 5 ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 1.5 மாதமா ஃபிஷ்ஷிங் ராடை வச்சு நானும் போட்டு போட்டு பார்த்தேன், எந்த மீனும் அடிக்கலை. இன்றைக்கி ஈவினிங்கு ஃபிஷ் பண்ணணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. சரி 6 மணிக்கு ரொம்ப போர் அடிச்சது. சரி சும்மா நம்ம ஏரியில் போய் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 hour டைம் பாஸ் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு மீன் அடிச்சிச்சு. நல்லா ஹூக்கப் பண்ணி இழுத்தேன். ரோலெக்ஸ் பிளாக் கலரில் அந்த மீன் இது இங்கே இருக்குது. பை எடுத்துகிட்டு போகல, சரி மீன்லாம் மாட்டாது அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த துண்டு அங்கே கடந்துச்சு. இது இருக்குது அந்த மீன். ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. நல்ல சைஸில் மாட்டியிருக்குது. ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு இதை பிடிக்கிறதுக்கு. நிறைய மீன் மிஸ்ஸும் ஆகிருந்தது. இப்போ இதை மாட்டியிருக்கிறத நினச்சாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மீன். எங்கள் வீட்டில் வேறு என்னடா துணியில் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கிற, ஒரு மீனும் பிடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் டென்ஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மீன் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ சூப்பராக சொல்லுது. ஐயோ ஏய், இது இருந்தாலும் இது எங்கள் ஏரியில் பிடிச்ச மீன். எங்கள் ஏரியில் இதோட 1 2 3 4 இது எனக்கு 4வது மீன் எங்கள் ஏரியில். எங்கே போய் பிடிச்சாலும் நம்ம ஏரியில் பிடிக்கிற மீன் மாரி வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஏரியில் பிடிக்கிறது அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஏரியில் பிடிச்ச மீனுன்னு நினைக்கக்குள்ள இது எனக்கு இதோட 4வது மீன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை இப்போ நாளைக்கு தான் சமைக்கணும். வறுக்கலாமா குழம்பு வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நாளைக்கு என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வறுக்கலான்ட்டு தான் இருக்கிறேன். எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் பிடிச்ச 4வது விரால் மீனை சமைச்சாச்சு. வறுத்துட்டேன் ஃபுல்லாக. இது இருக்க 2 பீஸு நல்லா வறுத்துருங்க. நல்லா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டது டேஸ்ட்டு நல்லா ஏறுது. பருப்பு குழம்புக்கு தொட்டுக்க வேண்டியதான். பருப்பு குழம்பு அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். அப்படியே மீனை கொஞ்சம் அதோடய வச்சுக்கிட்டு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வாய். நானே எங்கள் ஏரியில் பிடிச்ச விரால் மீனை அப்படியே அரிஞ்சு சமைச்சி சாப்பிட்றது ஒரு தனி சுகமாக இருக்குது. 1.5 மாதம் கழித்து இந்த மீன் இப்போ கிடச்சிருக்குது. அடுத்தடுத்து மீன் பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இது தூண்டுது. இப்போ நான் அந்த மீன் பிடிச்ச இடத்துல தான் நிற்கிறேன். சரியாக அந்த விழல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விழல்கிட்ட தான் மாட்டிச்சு. அங்கே தான் தூக்கி போட்டேன். போட்டவுடனே அதே இடத்துல அடிச்சுது. கொஞ்சம் லேசாக டைட் பண்ணி பார்த்தேன், மீன் பிடிச்சிருக்க இருந்துச்சு. அப்போ நல்லா கொஞ்சம் ஸ்லைட்டாக அடித்து தூக்கிட்டு அங்கேட்டே ரிட்ரைவ் பண்ணி இழுத்துகிட்டே வந்தேன். செம்மையாக இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைமு தூரத்துலேட்டு நான் இழுத்துட்டு வர்றது. நேற்றுக்கே அதை லைவாக காட்டியிருக்கலாம், என்னால் காட்ட முடில. எதுவும் மாட்டாதுன்னு நினச்சிட்டு சும்மா ஒரு டைம் பாஸுக்காக தான் வந்தேன். எதிர்பாராத விதமாக மாட்டிடுச்சு. இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்க முடில. பயங்கர அனுபவமாக இருந்தது. அடித்தோடனே லேசாக தான் டிக்குன்னுச்சு. அப்படியே அங்கேட்டு சுற்றிக்கிட்டே இருந்த ரீலை பொறுமையாக அப்படியே அந்த மீன் அழகாக வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இந்த இடத்துல அப்படியே தூக்கி போட்டு இங்கே தான் அந்த முள்ளெல்லாம் எடுத்தேன். 2 ஹூக்குமே நல்லா ஏறி இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுக்கிறதுக்கு. அப்படியே எடுத்து ஒரு வழியாக போட்டுட்டு பையத்தில் வர வந்துட்டேன். அப்புறம் ஒரு துண்டு இருந்துச்சு, அப்படியே அதை எடுத்து கட்டிக்கிட்டு எடுத்து வீட்டுக்கு போயிட்டேன். இன்னும் அதை நினச்சாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதான் இந்த ஃபிஷ்ஷிங்கில் ஒன்று. ஆக்சுவலாக இந்த ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு எனக்கு 1.5 மாதம் ஆச்சுன்னே சொல்லலாம். இது முன்னாடி 2 3 மீன் விட்டுட்டேன். ஏற்கனவே அதை அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
அதுக்கு தான் இப்போ ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காலையிலே வந்து அந்த இடத்த காட்டினேன் நான். இது ஆல் டைம் ஃபேவரட் பிளேஸு. இது எங்கள் ஏரி தான். இங்கே ஏற்கனவே 2 மீன், இப்போ இதோட எனக்கு இங்கே 2 மீன் பிடிச்சிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு மீன், அங்கே லாஸ்ட்டில் ஒரு பெரிய மீன். ஃபஸ்ட்டு நான் பிடிச்ச பெரிய மீன் அந்த லாஸ்ட்டில். எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது.